மைந்தன் தூயாவியானவர் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, இந்த அருமையான அந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை துதிக்கவும் மன்றாட்டுகளை ஏறெடுக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் திருவழிபாட்டிலும் கூட உம்முடைய அளவற்ற கிருபை நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் சாமி. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் வரை நீர் கூடவே இருந்து எங்களை உம்முடைய பிரசனத்தாலே நிரப்பியல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பருக்கு இயேசுவின் திருவழியிலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த திருவழிபாட்டுக்கு ஆரம்ப பாடலாக யாவரும் இணைந்து என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் என்ற அந்த பாடலை யாவரும் இணைந்து நாம் பாடலாம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம்.
பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே அட்சய பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே நிச்சயம் சாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம் மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே நாம் நின்றவண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை யாவரும் இணைந்து நாம் பின்பற்றலாம். காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் நின்றவண்ணமாக நம்முடைய கடவுளை நாம் தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் பிதாவாகிய கடவுளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து யாவரும் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஆமென். நின்றவனமாக திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தோரும் வருகிறமானவர் சோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். தூய ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். தூய ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் திருவழிபாடையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையின் ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் குற்றம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன், உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்காக நம்மை நாமே வருந்தி ஆண்டவரிடத்திலே மௌனமாக நாம் செய்த அனைத்து பாவங்களையும் சோதித்து அறிவோமா? சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புவிக்கும் வண்ணமாக முதலாவது மனத்தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் இணைந்து நாம் அறிக்கையிடலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்தி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் அமர்வோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பகுதி. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி சகரியா எழுதிய புஸ்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 12 முதல் 19 முடிய. சகரியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாக மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்பதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இரண்டாவது வேத பகுதியான சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யாவரும் எழுந்து நின்று இரண்டாவது வேத பகுதியான சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதியானது தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 33 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 33 வரை. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும்,
மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதியானது வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கிருபையின் அன்பின் ஆண்டவரே, இது இந்த நாளுக்குரிய செய்திக்காய் கடந்து வந்து நிற்கிறோம். அடியனை மறுத்து நீங்க பேசுங்கய்யா. இந்த நாளில் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை கடவுள் தர வேண்டுமா சொல்லுகிறோம். அடியன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒருவருடைய இருதயத்தின் தியானம் இந்த சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக்கொண்டு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில கூட தென்னிந்து திருச்சபை நமக்காய் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதி என்று சொல்லி, அந்த அமைதியை குறித்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே
பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எப்படி அமைதி காண முடியும் என்று சொல்லி தென்னிந்திய திருச்சபை நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் சில காரியங்கள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் முதலாவது வேத பகுதியான சகரியா வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த சகரியாவை குறித்து நாம் அதனுடைய பின் காரியங்களும் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், சகரியா என்று சொன்னால் கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. மற்றவர்களைப் போல் அல்லாமல் சகரியா கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். அவருடைய தகப்பனார் பெயர் பெரக்கியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் லேவி கோத்திரத்திலே பிறந்த ஆசாரியர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய ஊர் பாபிலோனிலே பிறந்து எருசலேமிலே குடியேறினார். இவருடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது என்று சொன்னால், மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் கொஞ்சம் சற்று வித்தியாசமானவர். காந்தியடிகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக தன்னுடைய மௌன போராட்டத்தை, தன்னுடைய மௌன புரட்சியை அவர் செய்தது போல இந்த சகரியா தீர்க்கதரிசியும் ஒரு மௌனமாக ஒரு புரட்சி செய்தார். அந்த ஜனங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கப்பெற வேண்டும், போர் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி மௌனமாக அவர் ஒரு புரட்சி செய்தார். வேதாகமத்திலே சுமார் 30 முறை சகரியா என்றதான வார்த்தைகள் உண்டு. சகரியா 30 சகரியாக்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அமைதி என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய எபிரேய சொல் சாலோம் என்று சொல்லி சொல்லலாம். இதனுடைய பொருள் முழுமை, பூர்த்தி, ஆரோக்கியம், நல்வாழ்வு. இவற்றில் நாம் இதற்குரிய விளக்கத்தை காணலாம். எபிரேய சொல் சாலோம்ல. கிரேக்கத்திலே எரேனே என்று சொல்லி சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் போர் இல்லாத அமைதி. இந்த நேரத்தில் நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எல்லாவற்றிலும் விலையேறி காணப்படுகிறது. சரியானபடி எனக்கு சம்பளம் கிடைக்கப்பெறுவதில்லை, ஊதியம் கிடைக்காத சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்திலே எனக்கு அமைதி இல்லை. இந்த காரியத்திலே நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அமைதி எந்த வழியிலே கிடைக்கிறது என்று சொன்னால், அது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைதி தான். மனுஷர்களாகி நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அமைதியாக இருப்பது எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைதி என்பது வேறு. அதே நேரத்தில் என்னை நானே அமைதிப்படுத்திக் கொள்வதும் என்பது வேறு. என்னை சுற்றிலும் காணப்படுகிற இந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், இவர்களை நான் எப்படி அமைதியாக கையாள்கிறேன் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். சகரியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களை நாம் பார்த்தோம். இங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்கான ஒரு அமைதி, போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அமைதி. அங்கே சொல்கிறார் சகரியா, நீங்கள் உபவாசம் இருப்பதை காட்டிலும் சமாதானமாய் இருப்பதுதான் மேலானது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த உபவாசத்தை குறித்து பார்க்கப்படும் பொழுது சகரியா அவர் இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது, சகரியா 8ஆம் அதிகாரம் அந்த 12 முதல் வாசித்தோம். இதிலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம் என்று சொன்னால், அவர் உபவாசத்தை குறித்தும் சில இடங்களிலே அவர் சொல்கிறார். அந்த உபவாசம் பாருங்கள், 4ஆம் மாதம் நேபுகாத் நேச்சர் எருசலேமிலே நுழைந்த ஒரு நாள், அது உபவாச நாளாக அவர்கள் கணக்கிடுகிறார். 19ஆம் வருஷத்தில் 4ஆம் மாதத்தில் உபவாசமும், 5ஆம் மாதத்தில் உபவாசமும், 7ஆம் மாதத்தின் உபவாசமும், 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாயும் இருக்கவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிகள் என்று சேனைகள் கற்றுக்கிறார். இவர்கள் இப்படி 4ஆம் மாதத்திலே நேபுகாத் நேச்சர் எருசலாம் தேவாலயத்திலே எருசலேமிலே நுழைந்த நாளை உபவாசம் இருந்தார்கள். 5ஆம் மாதம் தேவாலயம் அழிக்கப்பட்ட நாள், அந்த நேரத்திலே அவர்கள் உபவாசம் இருந்தார். 7ஆம் மாதம் கெதிலியா படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாதம், அந்த நாளில் உபவாசம் இருந்தார். 10ஆவது மாதம் கிமு 588 எருசலேம் முற்றுகை இட்ட நாள், அங்கே அவர்கள் உபவாசம் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே சகரியா சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக, உபவாசத்தை காட்டிலும் சமாதானம்
பெரிதான ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் அமைதி எவ்வளவு தூரம் நாம் மற்றவர்களுக்காய் கொடுக்கிறோம், நாம் அமைதியாக இருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். அன்னை தெரசாவை குறித்து இந்த நேரத்திலே நாம் பேச வேண்டியது கட்டாயமான ஒரு காரியம். ஆனால் அதை காட்டிலும் அதே பகுதியிலே ஷெஷர் என்றதான ஒரு மனிதர் இருந்தார். அன்னை தெரசா வாழ்ந்த அதே கல்கட்டா பகுதியிலே ஷெராம்பூர் பகுதியிலே ஷெஷர் என்றதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் போர் விமானியாக இருந்த சூழ்நிலையிலே பல ஜனங்களை போர் விமானியாக அவர் பல ஜனங்கள் மீது குண்டு வீசி அழித்தார். அந்த அழிவை பார்க்க வந்தவர், இனிமேல் நான் இப்படி போர் செய்ய மாட்டேன், நான் இனி அமைதியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி செஷர் என்று சொல்லிய அந்த மனிதர் ஒரு ஹோமை ஆரம்பித்தார். செஷர் ஹோம், அன்னை தெரசா இருக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய செஷர் ஹோம். இந்த செஷர் ஹோமிலும் கன்னியாஸ்திரிகள் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். இவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், போர் நிகழ்ந்த இடத்திலே அமைதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஊழியமாக காணப்படுகிறது. அன்னை தெரசா அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, ஆதரவற்ற ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதும் ஆதரிப்பதும் அமைதியாக அவர் எண்ணினார். ஆனால் செஷர் எண்ணிய காரணம் என்ன என்று சொன்னால், அந்த போர் அமைதியாகி அந்த ஜனங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே அவருடைய ஊழியமும் அங்கே அவர் பிற்பாடாக அந்த ஊழியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அமைதி என்று சொன்னப்படால் போர் இல்லாத வாழ்வு நமக்கு வேண்டும், கஷ்டமில்லாத வாழ்வு வேண்டும். பல நேரங்களில் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று சொன்னால், என்னை நானே அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் நான் கொடுக்கக்கூடிய முதல் தலைப்பு சத்தியத்திற்கான அமைதி. வேதம் நம்மை அமைதிப்படுத்த வேண்டும், சத்தியம் நம்மை அமைதிப்படுத்த வேண்டும். சகரியா அங்கே சொல்கிறார், இந்த இடத்துல வேத வசனத்தின் வழியாக, அவருடைய தீர்க்க தரிசனத்தின் வழியாக சத்தியம் நம்மை அமைதிப்படுத்தும். போராட்டம் நிறைந்த இந்த வாழ்விலே, கஷ்டங்கள் நிறைந்த இந்த வாழ்விலே உலகம் நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த கொரோனா காலகட்டங்களிலே இந்த வியாதியானது நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று சொன்னால், சத்தியமாகிய வேதம், தீர்க்க தரிசனம் நம்மை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசிப்போம், நாம் அமைதியாக இருக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம், சமாதானத்திற்கான ஒரு அமைதி. எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்குமா? ரோமர் 5 முதல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். நாம் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்கிறோமே, அந்த சமாதானம் இருக்கக்கூடிய இடத்துல அமைதி இருக்குமா? ஏன்? ஆலயத்திலே கூட மற்றவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லிய பிற்பாடு தான் நாம் திருவிருந்திற்கு வருகிறோம் அல்லவா? உண்மையாகவே நாம் சமாதானத்தோடு நாம் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடிய கிறிஸ்தவர்களாய், ஏன் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? அந்த சமாதானத்திற்கான அமைதி என்று சொல்லப்படும் பொழுது எவ்வளவு தூரம் நான் சமாதானமாக இருக்கிறேன், மற்றவர்களோடு கூட சமாதானமான உறவு என்னுள் இருக்கிறது. சில நேரங்களிலே வாய் வார்த்தைகளிலே நான் சமாதானம் என்று சொன்னாலும், என்னுடைய உள்ளத்திலே நான் சமாதானம் மற்றவனாக இருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய செயல்பாடுகள் அமைதியாக இருக்காது. பல நேரங்களிலே நாமும் கூட மற்றவர்களோடு கூட அமைதியாய் பேசுவதில்லை, அமைதியாய் நடந்து கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் சமாதானமும் கிறிஸ்துவ சமாதானமும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா? அந்த அமைதி இருக்கிறதா? என் மனதிலே நான் சமாதானமாக இருப்பேன் என்று சொன்னாலே நான் அமைதியாக இருந்து விட முடியும். போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஏடிஎம்ல நிற்கிறாங்க பாருங்கள் லைனில். சில நேரங்களில் பல மணி நேரம் லைனில் நின்றுருப்போம். சில இடங்களில் பல மணி நேரம் லைனில் நிற்கிறப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு முன்னாடி போய் நின்றுக்குவார். ஏன்னா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், முன்னாடி போய் நின்று அந்த பேங்க்கில் பணம் எடுக்கிறதுனாலும் சரி, மற்ற அலுவலகங்களில் வேறு காரியம் இருக்கிறதுனாலும் சரி, காலை முதற்கொண்டு நான் வரிசையிலே நின்ற பொழுது நீங்கள் என்னை தாண்டி சென்று உங்களுக்கான காரியத்தை சேகரித்துக் கொள்கிறீர்களே என்று சொல்லி நாம் அமைதி இழக்கலாம். ஆனால் நான் அந்த இடத்துல என்னுடைய அமைதியை நான் காப்பேன் என்று சொன்னால், அவர் பரவாயில்ல, அவருக்கு ஏதோ ஒன்று என்று சொல்லி விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் அதுவே ஒரு சமாதானம். பரவாயில்ல, அவர் போய் எடுத்துக்கிட்டும், பரவாயில்ல, அவர் போய் அது வாங்கி கொள்ளட்டும் என்று சொல்லி நான் மற்ற மனிதர்களோடு சமாதானத்தோடு இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், நான் நல்லவன், மற்றவங்க எல்லாம் தீயவர்கள் என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால் அங்கே தான் வருதுங்க வேண.
பல நேரங்களில் அப்படித்தான் நீங்களும் நானும், நான் துன்மார்க்கன் அல்ல, என்னை சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் துன்மார்க்கன். நான் என்ன காரியம் செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும், மற்றவர் செய்கிறது எல்லாமே தப்பு. அதுதான் பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னாலும் சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். ஒருவர் அப்படித்தான், மற்றவர்கள் எப்போதும் குறை சொல்வார். அவரிடத்திலே காணப்படுகிற அந்த குறை அவர் கண்களில் தெரிவதே இல்லை. மற்றவர்கள் உடை அணிவது, பேசுவது, நிற்பது எல்லாவற்றையும் குறை சொல்வார். ஆனால் அவரும் அவருடைய பிள்ளைகளும் அணியக்கூடிய உடைகளும், அவர்கள் பேசுகிற வார்த்தை, மற்றவர்கள் புண்படுத்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எந்த விதத்தில் சமாதானத்தோடு அமைதியோடு கூட இருக்க முடியும். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு சமாதானம் தருவார் என்று சொன்னால் என்னால் அமைதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும், உலகத்தில் அமைதியாகவும் நடந்து கொள்ள முடியும். மூன்றாவது காரியம், சந்தோஷத்திற்கான அமைதி. இங்கே நாம் 2வது வேத பகுதியை வாசித்தோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்படும் பொழுது இங்கே 16வது வசனம், நான் பிதாவின் இடத்திலே போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று சொல்லப்படும் பொழுது இதனுடைய அர்த்தம் அவருடைய மரணத்தை குறித்தும் அந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என்று சொல்லி வேதறிஞர்கள் சொல்கிறார். கிறிஸ்து இருக்கப்படும் பொழுது அவருடைய அருமை தெரியவில்லை அவருடைய ஜனங்களுக்கு. இயேசு கிறிஸ்து இருக்கப்படும் பொழுது அவருடைய சீசர்களுக்கும் அருமை தெரியவில்லை. இங்கே அவர் சொல்லக்கூடிய நேரங்களிலே சீசர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது சொல்கிறார் ஆண்டவர், அங்கே விளக்கமாய் சொல்கிறார் 32 முதல் 33 வரை, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடைய கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அவர் சிலுவையிலே அறைவதற்காக நிற்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவருடைய சீசர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார். அவரோடு கொண்டிருந்த பெண்கள் மாத்திரம் இருந்தார்களே, சீசர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், யோவானை தவிர. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி விட்டு விட்டு ஓடி வரும் காலம் வரும், உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். சந்தோஷம் இல்லாத இடத்துல அமைதி இருக்காது. எங்கே நான் புன்னகைக்க வேண்டிய இடத்துல புன்னகைக்காமல் இருப்பேனோ அங்கே அமைதி இருக்காது. சில நேரங்கள் அப்படித்தான். சில நேரங்கள் நான் உரு என்று சொல்லி இருப்போம். அப்படியே நான் யார் இடத்துல பேச மாட்டேன். சில நேரத்தில் தலகணத்தோடு இருக்கலாம், சில நேரத்தில் நான் மாத்திரம் என்றதான சுயநலத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் இருக்கப்பட போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை, நான் உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் நேரத்தில் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள், ஓடி போவீர்கள் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய அமைதி என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நானும் அமைதியாக இருப்பேன், உலகமும் அமைதியாக. இந்த நேரங்களிலே, இந்த காலங்களிலே உலகமானது அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கு. எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கிறதே. பணம் இல்லை, வசதி இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அமைதியற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் கடவுள் எனக்கு அமைதி தருவார் என்று சொன்னால் நான் என்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முடியும். நான் என்னை அமைதிப்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் நான் என்னுடைய அமைதி நிமித்தமாக மற்றவர்களிடத்திலும் அமைதியாக இருக்க முடியும். இந்த அமைதியை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, 3 விதமான காரியம்: சத்தியத்திற்கான அமைதி, சமாதானத்திற்கான அமைதி, சந்தோஷத்திற்கான அமைதி. இந்த அமைதி என்னிடத்தில் இருக்கிறதா? நான் அமைதியாக இருப்பேன் என்று சொன்னால் மற்றவர்களும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஏன் சத்தியத்தோடு கூட அவர்களை வழிநடத்த முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நான் எந்த விதத்தில் மற்றவர்களை அமைதிப்படுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருக்கிறோம்? நானும் சண்டை சச்சரவு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா? இல்லை என்று சொன்னால் மற்றவர்களோடு கூட இசைந்து வாழக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரியம் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே அமைதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அமைதி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த அமைதியோடு கூட வாழ தேவனுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையான நல்ல ஆண்டவரே, சமாதானத்தை தருகிற ஆண்டவரே, சந்தோஷத்தை தருகிற ஆண்டவரே, சத்தின் வழியாக அமைதி தருகிற நல்ல கடவுளே, நாங்கள் அமைதியோடு கூட இருக்கிறது உமது உலகம் போராட்டம், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். இவைகள் மத்தியில் மற்றவர்களை நாங்கள் எரிச்சல் ஊட்டாவண்ணமாக
நாங்களும் அமைதியாக மற்றவர்களோடு கூட அமைதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது அவனது உசி. எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது அவனது உசி. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சமாதானம் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கடவுள் கிருபையாக உசி. வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரால் கன்னிமரியாதையில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனோடு இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தவர்களை வருவார். பரிசுத்தவாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, வருகிற திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவிலே தூய யோவான் ஆலயத்திலே ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சிஎஸ்சி நல்மேய்ப்பர் ஆலயத்திலே மாலை 6 மணி அளவிலே ஆராதனை நடைபெறும். திருச்சபையார் அதிலே கலந்து கொள்ளும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது காணிக்கைகளை நீங்கள் தயவு கூர்ந்து கவரிலோ அல்லது தனிப்பட்ட விதத்திலோ நீங்கள் சேர்த்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தசம பாகங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது சந்தாக்கவர்களை பொருளாளரிடம் கொடுத்து அதற்குண்டான ரசீதுகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோள். நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு கீபோர்டு ஒன்று தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தவர்கள் ஆலயத்திற்காக ஒரு கீபோர்டு வாங்கி தரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நடிக்கும் முடிவுகளே. ஆமென். கிருபையின் அன்பின் ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பலவீனப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே பலவீனத்தை மாற்றி நல்ல பலனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதே போல எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எங்கள் பிள்ளைகள் படிக்க தேவன் கிருபையாக செய்யும். வேலை தருகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஏற்ற நேரத்திலே வேலை கிடைக்கப்படட்டும். திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய கிருபையினாலே திருமண காரியத்தை வாய்க்கு செய்யுங்க. குழந்தைக்காய் காத்திருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே குழந்தை பாக்கியத்தை தேவன் நீர் தருவீராக. அதே போல தேவனே, பிறந்த நாள், இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. அவர்கள் அநேக பிறந்த நாட்கள் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட காண தேவனது செய்யும். திருமண நாள் காண்பவருக்காய் ஜெபிக்கிறோம். தேவனை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களே இன்னும் அநேக திருமண நாட்கள் மகிழ்ச்சியோடு கூட காண தேவன் கிருபையாக உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் தேவனை நாங்கள் ஜெபிக்க மறந்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் நீர் ஆசீர்வதியும் வலிமையினடுத்தும் பாதுகாத்துக்கலாம். இப்படி கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சமாதானத்திற்காய் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புமாய் கடவுளே, மே அறிவிதனித்து ஜீவன் உண்மை செய்யப்பதை சுயாதீனம் தேவரை தஞ்சமாக கொடுக்கும் அடியாராகி நாங்கள் எந்த விரோதத்துடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கு செய்ய எல்லா பிரயத்தனங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியெல்லாம். ஆமீன். தேவ கிருபைக்காய் ஜெபிப்போம். சர்வவல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்தங்கள் பரமபிதாவாக ஆண்டவரே, இந்நாளில் மீந்த வல்லமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நாளினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, சர்வஜீவதாய பிதாவே, எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனுடைய அரசியல் பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்கொண்டவர்கள் மீதான அன்புக்காகவும் கிருபையினங்களுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருந்திருக்கும் எங்களை ஒழித்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் நாம் முன்பாக பரிசுத்தம் நீதிமன்றங்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலேயும் அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி எடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிவு செய்யும்.
அவற்றை செய்வதற்கு வேண்டிய அருளையும் வல்லமையும் உங்களுக்கு கட்டளையிட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய சர்வ பந்துக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்த எப்போதும் உங்களுடைய கூட நிலைத்திருக்க கடவது. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய உலகத்துக்குள்ளே வாழ்ந்து நாம் சுகிப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கும் நன்றி.